ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டாக என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியலனா சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ரியாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு பேசிக்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பேசிக்கான விஷயம் தெரியாதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க விஷயத்தில் செய்கிற விஷயத்தில் ஃபெயில் ஆகிறதுக்கான 100% காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ் சம் பர்ஃபெக்ட் ஆர்டர். என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா பிலீஃப் அண்ட் பிலீஃப் கன்வெர்ட்ஸ் இன்டு எமோஷன், எமோஷன் கன்வெர்ட்ஸ் இன்டு தாட், தாட்ஸ் கன்வெர்ட் இன்டு ஆக்ஷன். ஸோ இந்த உலகமே எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த காஸ் அண்ட் எஃபெக்ட். தேர் இஸ் அன் எஃபெக்ட், தேர் மஸ்ட் பி எ காஸ். காசு இல்லாமல் எஃபெக்ட் இருக்காது, எஃபெக்ட் இல்லாமல் காசு இருக்காது. ஸோ அந்த எஃபெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ஆக்ஷன். ஸோ எல்லா பீப்புளும் 99% ஆஃப் த பீப்புள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஆக்ஷன். இப்படி பண்ணணும், நாளைக்கு அதை பண்ணணும், காலையில் இப்படி எழுந்திருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இதை பண்ணணும், அந்த ஆக்ஷன்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த ஆக்ஷன் எங்கேருந்து வருது. இப்போ உங்களே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன், ஆனஸ்டாக இருங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆக்ஷனை சேஞ்ச் பண்ண நினச்சிருப்பீங்க, பட் சேஞ்ச் ஆச்சா? சேஞ்ச் ஆகிருக்காது. ஏன்னா ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட் அன் எஃபெக்ட். பட் இது ஆக்ஷனை காஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் தாட். ஒரு தாட்டு தான் ஒரு ஆக்ஷனையே உங்களை செய்ய வைக்குது. ஏன்னா ஒரு தாட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு ஆக்ஷன் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. தண்ணி குடிக்கணும்னு தோணாதான் போய் எழுந்து தண்ணி குடிக்கவே செய்வீங்களே தவிர தண்ணி குடிக்க தோணவே இல்லைன்னு நீங்கள் தண்ணியே குடிக்க மாட்டீங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த தாட்ஸ். தாட்ஸ் கன்வெர்ட் இன்டு ஆக்ஷன். ஓகே, ஆனால் தாட்ஸ் எங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் பேஸ்ட் ஆஃப் த எமோஷன். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன எமோஷன் ஃபீல் பண்ணீங்களோ அந்த எமோஷனும் ஒரு தாட்டை ட்ரிகர் பண்ணும். இப்போ அந்த எமோஷன் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா the set of belief that you hold in mind. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஆக்ஷனை மாற்றினா அதுக்கு வேற ஒரு ஆக்ஷனை மாற்றினா அந்த ஆக்ஷன் மாறிடாது. யூ ஹாவ் டு சேஞ்ச் த ரூட் காஸ் ஆஃப் யுவர் மைண்ட். த ரூட் காஸ் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் பிலீஃப். உங்கள் சப்கான்ஷியஸ் இந்த ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் இருக்கணும் வைங்களேன், அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காய் எதுவுமே காய்க்கலை, இலை எல்லாமே உதிரி கீழே விழுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பழத்துலையும் அந்த உதிரியும் அந்த பிரான்ச்சஸ்லையும் லீவ்ஸ்லையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர இது எல்லாத்தையும் காசு பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட வேர். அந்த மரத்தோட வேர் வீக்காக இருக்குது, அதால் அதோட இலையும் வீக்காக இருக்குது, பழமும் வீக்காக இருக்குது, எல்லாமே வீக்காக இருக்குது. ஸோ அதேமாரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீஃப் வீக்காக இருக்குது. ஸோ அதோட ரிசல்ட் தான் உங்களோட ஆக்ஷனும் இப்படி இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இன் ஆர்டர் டு சேஞ்ச் your action you have to change your belief. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் பிலீஃபை நம்ம இப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற பிலீஃப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணதான் கேட்டிங்கன்னா இல்லை. இது வரைக்கும் உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ஸ்கூல், மீடியா எல்லாருமே அந்த பிலீஃபை தான் உங்கள் மைண்டில் புகுத்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் யூ ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப் லைக் குதிரைக்கு கடைவாளம் காட்டின மாதிரி நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அதை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் தாட்ஸ். ஸோ இதை ஒன்று நான் உருவாக்கல. ஆக்சுவலி நானே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ லேர்ன் திஸ் ஃப்ரம் அ யூடியூபர் கால் குவாசி. ஸோ ஒன்ஸ் நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 600 வீடியோ தான் நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி, அதாவது எப்படி லைஃப்பை மாற்ற இதெல்லாம் ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருப்பேன். பட் இது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிச்சு. 600 வீடியோவில் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இட் ரியலி சேஞ்ச் மை லைஃப், நன் அதர் தன் வீடியோ. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் லிசன் திஸ் தாட்ஸ். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன். அப்புறம் மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலீஃப். பிலீஃப் ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியல. அப்புறம் RAS. அப்புறம் கன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்விக்ஷன். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோடய ப்ரோக்ராம்லேயும் ஐ ஜஸ்ட் டீச் தெம். இதை பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி ஐ வில் டீச் தெம். என்னோடய ப்ரோக்ராமில் 3/4 பேருக்கு ரிசல்ட் அந்த ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஐ எம் நாட் குட் அட் மேக்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த பிலீஃப். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸில் ரொம்பவே வீக். ஐ திங்க் நான் 12th படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் 45 மார்க் தான் எடுத்தேன். அது இல்லாமல் நான் 10th பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எனக்கு வராது சொல்லிட்டு தான் நான் காமர்ஸ் குரூப் எடுத்தேன். அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டடிட் பிகாம். மேக்ஸ் வராதா குரூப்பாக பார்த்து நான் சேர்ந்தேன். பிகாஸ் ஆஃப் ஐ எம் நாட் குட் அட் மேக்ஸ். இட் ஜஸ்ட் இன் அ பிலீஃப். ஸோ இப்போ அந்த பிலீஃப் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் அட் தாட்டில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ஸ்டார்ட் ஆகும். ஐ ஹோப் எவ்ரி ஒன் கேன் see this. உங்களுக்கு தெரியலனா கூட நான் ஜஸ்ட் எடிட்டில் நான் போட்டுருவேன். தாட்ஸில் பார்த்தீங்கன்னா there's 2 kinds of them. ஒன்று வந்து
இன்கமிங், இன்னொன்று வந்து அவுட் கோயிங். ஸோ இந்த இன்கமிங் தாட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்கமிங் தாட். நம்ம கூட இருக்கிற பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் சொல்லினே தான் இருப்பாங்க. சப்போஸ் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் மேபி 5th standard or 6th standard அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சம்மு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டேன். அது வரைக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் நல்லா தான் போடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சம்மு தப்பாக போட்டேன். ஸோ அப்போ வந்து என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோடய டீச்சர்ஸும் சரி சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, உனக்கு மேக்ஸு வராது, உனக்கு மேக்ஸ் போகிறது சுத்தமாக வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் பிலீவ் தட். பிகாஸ் ஒரு 5 வயசு பையனுக்கு உண்மை இது, தப்பு இது நல்லதாக கெட்டதாக எடுத்துக்கணும் அப்படிலாம் தெரியாது. அப்போ நான் இருந்த மென்டாலிட்டியில், அப்போ எனக்கு இருந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜ் வச்சுட்டு ஓகே நமக்கு மேக்ஸ் வராத பொழுதுன்னு அந்த தாட்டை நான் உள்ளே எடுத்துக்கினேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமே எமோஷன். எமோஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படி சொன்ன உடனே வாட் கைண்ட் ஆஃப் எமோஷன் டு யூ ஃபீல்? சம்ஒன் செட் தட் யூ ஆர் பேட் அட் மேக்ஸ். வாட் எமோஷன் தட் ஐ ஃபீல்னா ஷேம், inferior and fear. ஸோ இந்தமாரி எமோஷன்ஸ் தான் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட். ஸோ ஒரு தாட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தாட்டு கூட நான் இந்த ஒரு எமோஷனல் சார்ஜை நான் உள்ளே தருவேன். அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் இந்த தாட். பட் ஒன்ஸ் அந்த தாட்டுக்கு நீங்கள் ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, தென் இட் பிகம்ஸ் அ பிலீஃப். Not a permanent belief, but it stays in your mind as a temporary belief. So இந்த temporary belief என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, I am not good at maths. ஆறாவது படிக்கும்போது இந்த மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு, நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன் I am not good at maths. ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, there is something called another important thing is RAS, which means ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதாவது இந்த ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இமேஜின் திஸ் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் as a டார்ச் லைட். இப்போ ஒரு இருட்டான ஒரு ரூமில் இருக்குது. இருட்டான ரூமில் நீங்கள் டார்ச் லைட் எடுத்து உங்கள் பெட்ரூமில் நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? பெட்ரூம் மட்டும்தான் வெளிச்சமாக தெரியுமே தவிர மற்ற எல்லா இடமும் இருட்டாக தெரியும். பெட்ரூம் மட்டும் தான் தெரியும். அதே டார்ச் நீங்கள் கிச்சனில் அடிச்சிங்கன்னா கிச்சன் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியும். எங்கே நீங்கள் டார்ச் அடிக்கிறீங்களோ அங்கே அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஆர்ஏஎஸும். இந்த ஆர்ஏஎஸ் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஐ எம் பேட் அட் மேக்ஸ்னு இருக்குதுல்ல. ஸோ இந்த பிலீஃபை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான விஷயங்களை மட்டும்தான் தேடும் ஆர்ஏஎஸ். ஐ திங்க் யூ கெட் மை பாயிண்ட். நான் அந்த பிலீஃப்னாலே சம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக போடுவேன். அப்படி தப்பாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆர்ஏஎஸ் வந்து என்ன பண்ணுவோம், பார்த்தியா உனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கன்ஃபர்மேஷனை தேடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டார்ச் லைட் அடித்த மாதிரி ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் குட் எனாஃப்ன்ற மேக்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் போகும். அதுக்கான எவிடன்ஸை மட்டும்தான் தேடும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. இந்த பிலீஃப் உண்மை தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஆர்ஏஎஸ் இட் டசன்ட் கேர் இட்ஸ் குட் ஃபார் யூ ஆர் பேட் ஃபார் யூ, இட் ஜஸ்ட் டூஸ் இஸ் ஒர்க். அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பிலீஃபை அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஏஎஸ் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக நடக்காது, அன்கான்ஷியஸாக நடக்கும். உங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அன்கான்ஷியஸாக. யூ டோன்ட் கான்ஷியஸாக நீங்கள் தெரியாது, பட் அன்கான்ஷியஸாக இட் ஜஸ்ட் கலெக்ட் த எவிடன்ஸ். ஸோ ஒன்ஸ் போதுமான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் பிகம்ஸ் அன் கன்விக்ஷன். அதாவது ஒரு பெர்மனன்ட் பிலீஃபாகவே மாறிடும். அதாவது அது உங்கள் ஐடென்டிட்டியோடய கலந்துடும். என்ன ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு மேக்ஸ் வராதுடா. நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்படி தான், மேக்ஸ் வராதுடா எனக்கு, சிம்பிள். ஸோ அப்புறம் என்ன ஆகும், இது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகினே இருக்கும், சுற்றிக்கினே இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் பிகம் ஸோ ரிஜிட். அதாவது ஒரு ராக் மாதிரி மாறிடும். இந்த ராக் சொல்ல, கல் ராக் சொல்கிறேன், அந்த ராக் மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் பிகம் ஸோ ஹார்ட் டு பீட். அப்படிலாம் கிடையாது, we can beat, I can make you to beat. அதுக்கு தான் நான் இருக்கிறேன். எப்படி சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும், ஸோ அது எப்படி அது ஈஸியாக ரீப்ரோக்ராம் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த காமனான எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் பிலீஃப்லாம். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மேஜரான ஒரு நெகட்டிவ் பிலீஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் குட் எனஃப், ஐ எம் நாட் ஒர்த் எனஃப், ஐ எம் அக்லி. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் பிலீஃப் இருக்கலாம். ஐ எம் அக்லி அப்படின்ற ஒரு பிலீஃப் நீங்கள் இதில் போடுங்களேன். ஐ எம் அக்லின்ற ஒரு பிலீஃபை போடுங்க. என்ன தாட் வரும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் யாரோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பல்லு சரியில்லை, மூக்கு சரியில்லை, முடி சரியில்லைன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க உங்களை அக்லின்னு சொல்லியிருப்பாங்க. இன்கமிங் தாட்டா ஒன்றே அந்த தாட்டை நீங்கள் ஜஸ்ட் ஒரு எமோஷனல் சார்ஜ் மூலிமா பிலீஃபாக மாற்றிருப்பீங்க. என்ன,
அந்த விஷயத்தை யாராவது உங்ககிட்ட சொன்ன உடனே யூ ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் ஷேம், ஒரு மாதிரி இன்ஃபீரியராக அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தென் அந்த ஃபீலிங் பிகம்ஸ் அ பிலீஃப். அந்த பிலீஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஏஎஸ் ஒர்க் ஆரம்பிச்சிடும். உடனே உங்களை பார்த்தியா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் அன்கான்ஷியஸாக நீங்கள் அதுக்கான எவிடன்ஸை தேடினே இருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தியா நான் கருப்பாக இருக்கிறேன், பார்த்தியா எனக்கு முடி வந்து எப்படி இருக்குது, பார்த்தியா எனக்கு வந்து பாடி இல்லை, பார்த்தியா எனக்கு மூஞ்சில் பிம்பிள்ஸ் இருக்குது, எனக்கு மூக்கு கம்மியாக இருக்குது, பல்லு எடுப்பாக இருக்குது. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா இல்லாத எவிடன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணி உருவாக்கினே இருப்பீங்க. பிகாஸ் யூ பிலீவ் தட் யூ ஆர் நாட் குட் லுக்கிங். அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆகிடும், அப்புறம் கன்விக்ஷன் ஆகிடும். சிம்பிள். ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஈவன் தோ நீங்கள் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும், இஃப் யூ டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் அ குட் லுக்கிங் காய், தட் யூ ஆர் குட் எனஃப், தென் யூ வில் நாட் பி குட் எனஃப். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் திங்க். எப்போதுமே பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையிலையும் சரி, பொதுவாகவே சரி, எப்போதுமே ஒரு சுமாரான பையன்தான் ஒரு சூப்பரான ஃபிகரை தள்ளின்னு போவான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, வேலைக்கு போகும்போது எல்லாமே சரி, என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பையன் இருந்துக்கிறான். பட் அவன் பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணுமே அவனுக்கு மடங்காது. பிகாஸ் ஹீ திங்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ இன்செக்யூரிட்டி காய், ஒரு மொக்கையான ஆள் நினச்சின்னு இருப்பான். இட்ஸ் ஆல் அபவுட் த பிலீஃப். ஸோ அது ஒன்று. அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் வைங்களேன். இந்த பாலிடிக்ஸ்லையும் சரி, இந்த சினிமாஸ்லையும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ்லையும் சரி, எப்போதுமே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டட் டீம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விராட் கோலி, எனக்கு தோனி பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்கும். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாரியே இருப்பாங்க. தே ஹேட் திஸ் பிலீஃப். என்ன பிலீஃப்னு பார்த்தீங்கன்னா, தட் விராட் கோலி இஸ் த கிரேட்டஸ்ட் பிளேயர், ஆர் எல்ஸ் விஜய் இஸ் அ குட் ஆக்டர். விஜய் இஸ் அ குட் ஆக்டர் நம்ம எடுத்துப்போம். அந்தமாரி பிலீஃப் இருக்குங்களேன். உடனே அந்தமாரி பிலீஃப் வச்சுருவனோட ஆர்எஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நல்லா நடித்த விஷயங்களை மட்டும்தான் அவன் பார்ப்பான். மச்சான் விஜய் படம் வந்து வாரிசு படம் வந்து நல்லாவே இல்லைடா, விஜய் சூப்பராக நடிச்சிருந்தாருடா, கதையே நல்லாடா, டேரக்டர் தப்புடா, விஜய் சரியா டான்ஸே ஆகலடா, அவர் வந்து கால் வலிக்குதுடா அவருக்கு. அதாவது எது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா விஜய் நல்லா ஆடலைன்றதான் அந்த படம் நல்லா இல்லைன்றதை ஒத்துக்க மாட்டான். பிகாஸ் ஹீ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் விஜய் இஸ் அ குட் ஆக்டர் அண்ட் விஜய் நடித்த படம்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணிங்கெல்லாம் உருவாகிறாங்களே. ஈவன் விஜய் இல்லை, அஜித்தை நீங்கள் எடுத்துக்கிங்களேன். அஜித் படம் நல்லாடா, தலை ரேஸ் ஓட்டிக்கிறாரு, அதை பாரு, கதையே நல்லாடா, தலை கூலிங் கிளாஸ் போட்டு நடந்தால் போதும். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா தே பிகம் ஸோ பயஸ்ட். இந்தமாரி பாலிடிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பயஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் பிலீஃப் இருக்கும். அந்த பிலீஃப் இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரி ஆர்ஏஎஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ வாட் ஆர் த நெகட்டிவ் பிலீஃப் தட் யூ ஹேவ். அந்த நெகட்டிவ் பிலீஃப் என்ன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும். அதை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நான் இருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கமிங் தாட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே யாராவது ஒருத்தவங்க சொல்லி அது உங்களோட பிலீஃபாக மாறுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் தாட், அதாவது நமக்கு தேவையான ஒரு விஷயத்த, நமக்கு தேவையான ஒரு தாட்டை கிரியேட் பண்ண போகிறோம். சப்போஸ் ஐ எம் நாட் குட் அட் மேக்ஸ் ஆர் ஐ எம் நாட் குட் லுக்கிங் காய், இந்தமாரி எதனா நினச்சிருவீங்களேன். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிரியேட் சம் தாட், ஐ எம் குட் லுக்கிங் காய். நீங்களே உங்கள்கிட்ட சொல்லிக்கோங்க. ஐ ஜஸ்ட் ரைட் இட் இன் த நோட், குட் லுக்கிங் காய் சொல்லிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். யூ ஹாவ் டு ஃபீல் தோஸ் எமோஷன். தட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ணணும் இந்த சொன்ன விஷயத்துக்கு. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு தாட்டை மட்டுமே சொல்லியிருந்தீங்கன்னா there's no power in that. ஒரு பவரே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு ஐம் குட் அண்ட் ஐம் குட் அண்ட் ஐம் குட் அண்ட் மேக்ஸ் சொன்னேன்னு வைங்களேன், இது ஜஸ்ட் ஏதோ ஒரு மனப்பாடம் சொல்கிற மாதிரி, ஒரு ப்ரேயர் சொல்கிற மாதிரி. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ப்ரேயர் சொல்லும்போது அந்த ப்ரேயரை ஃபீல் பண்ணலாம் சொல்ல மாட்டீங்க, ஜஸ்ட் கடமைக்கு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் சொல்வீங்க. ஸோ பட் இந்த இடத்துல யூ ஹேவ் டு ஃபீல் தட் எமோஷன், யூ ஹேவ் டு விஷுவலைஸ், யூ ஹேவ் டு சே அஃபர்மேஷன் யுவர் செல்ஃப். விஷுவலைசேஷன் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா ஐ எம் குட் அட் மேக்ஸ் அப்படிங்க சொல்லும்போது என்ன எமோஷனை ஃபீல் பண்ணுவீங்க? யூ ஃபீல் ஜாய், எக்ஸைட்மெண்ட் அண்ட் ப்ரைட். ஸோ அந்த எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த எமோஷன் நீங்கள், அதாவது அந்த தாட்டுக்கு அந்த எமோஷனல் சார்ஜ் நீங்கள் அதிகமாக கொடுக்க இட் பிகம்ஸ் அன் பிலீஃப். என்ன பிலீஃப்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் குட் அட் மேக்ஸ் அப்படின்ற ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த பிலீஃபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட எமோஷனல் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, எமோஷனல் சார்ஜ் கொடுக்குறீங்க. ஸோ இட் பிகம்ஸ் அன் பிலீஃப். ஸோ இப்போது இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆர்ஏஎஸ். அதாவது இந்த ஆர்ஏஎஸ்ல நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, போன தடவை சொன்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிலீஃபில் வந்து அன்கான்ஷியஸாக ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகும். பட் இங்கே வந்து அந்த ஆர்ஏஎஸை நீங்கள் கான்ஷியஸாக ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. அதாவது கான்ஷியஸாக யூ ஹாவ் டு சர்ச் எவிடன்ஸ் ஃபார் தட் ஐ எம் குட் அட் மேக்ஸ். அந்த எவிடன்ஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட்.
அதாவது சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஏன் கிராட்டிடியூட் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிகாஸ் கிராட்டிடியூட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த அபண்டன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ ஜஸ்ட் ரிசீவ் அபண்டன்ஸ். ஸோ இட் ஜஸ்ட் ஆல் அபவுட் த ஃபோக்கஸ். ஸோ இந்த பிலீஃப்கான எவிடன்ஸை நீங்கள் தேடணும். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சம் எடுங்க, அந்த சம்மை எடுத்து கரெக்டாக போடுங்க. கரெக்டாக போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க, பார்த்தியா ஐ எம் குட் அட் மேக்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 எவிடன்ஸாக தேடுங்க. இப்போயே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட்டு இதோட பலன் நீங்கள் இப்போயே நீங்கள் அனுபவிக்கணும் வைங்களேன். ஜஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் பிலீஃப் எடுத்து அதை நீங்கள் இப்படி பாசிட்டிவாக மாற்றி அதுக்கு ஒரு 100 எவிடன்ஸை நீங்கள் தேடி 100 எவிடன்ஸை உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் வச்சு பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பிலீஃப் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பண்ணினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அண்ட் கன்விக்ஷன், தென் இட் பிகம்ஸ் யுவர் பிலீஃப். தென் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பிலீஃபாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் எல்ஸ் வில் பிகம் ஸோ ஈஸி. அதுக்கு இப்போ இருக்கிற ஒரு மேஜரான பிலீஃப் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் ஒர்த்தி எனஃப். நான் வந்து காலையில் என்னோடய பெட்ஷீட்டே எடுத்து வைக்க மாட்டேன், நான் எங்கே போய் இந்தமாரி மில்லியனர் ஆகிறது, பணக்காரன் ஆகிறது. ஸோ அந்தமாரி எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு சுமாரான பொண்ணு கூட என்னை பார்க்கவே மாட்டேங்குது, நான் எப்படி ஒரு கண்டென்ட் க்ரியேஷன்லாம் பண்ணுறேன், நான் எப்படி மாடலெல்லாம் மாறுது. ஸோ அந்தமாரி இருக்கும். ஸோ அந்தமாரி பிலீஃப்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மிஷினில் போட்டு அதை ஆட்டி அதை மாற்றணும். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணது இதுதான். ஐ ஹோப் திஸ் வில் சேஞ்ச் யூ. ஸோ என்னோட ப்ரோக்ராமில் பீப்புள் அவங்க லைஃப்பை 75% சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரே விஷயம் இஸ் ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் ஐ டீச் 5 days a week. இட்ஸ் ஸோ டீப் அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் ஆஸ்க்ட் எப்போ ஒரு அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, ஐ வாண்ட் டு ஜாயின் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா December 3rd week or 4th week வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற லிங்க் தொட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சூன் we will work together. இப்போ நிறைய பேர் லைஃப்பில் சஃபர் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, they want consciously they want to earn more money, get into a good relationship, a physical body, என்னென்னமோ அவங்களுக்கு கான்ஷியஸாக தெரியும் இதெல்லாம் பண்ணணும். பட் சப்கான்ஷியஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ டு நாட் டிசர்வ் மணி. நீங்கள் நினைப்பீங்க பணம் நான் கொடுத்தா நான் டிசர்வ் பண்ணிப்பேன்னு நினைப்பீங்க. பட் நோ, அப்படி நீங்கள் டிசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹேவ் மணி, உங்களுக்கு இப்போ கிட்ட காசு இருந்திருக்கும். பட் இல்லைனா தேர் இஸ் சம்திங் பிலீஃபில் தான் ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது. ஐ டு நாட் டிசர்வ் மணி. அப்புறம் யூ ஹேவ் சம் பிலீஃப் கைண்ட் ஆஃப் பிலீஃப் தட் ஜிம் இஸ் ஹார்ட், 6 pack இருந்த கஷ்டம். ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் பிலீஃப் இருக்கும். அது நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் எடுத்து வச்ச டிசிஷனுக்கும் அன்கான்ஷியஸாகவும் மேட்சே ஆகாது. ஸோ ஒவ்வொரு தரையும் நீங்கள் ஜஸ்ட் இதை நோக்கி நீங்கள் ஓடும்போது இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இழுத்து விட்டுரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சைக்கிளாக ரிப்பீட்டடாக இருக்கும். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுவீங்க, ஃபெயில் ஆவீங்க, ட்ரை பண்ணுவீங்க, ஃபெயில் ஆவீங்க. ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்லி ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி, அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் தெரியுமா. அந்த இடத்துல நான் இருந்துக்கிறேன், அதான் நான் சொல்கிறேன். ஸோ I want you to just do this, please. And இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா எல்லாம் சரிதான், கரெக்டாக இருந்தால் பரோட்டா